Hi friends, today I am going to tell about 67th Divya Desam Tirukatkarai, Kakkara, Perumal Katkarayan, அப்பன் இந்த திருக்கோலம் தெற்கே திருமுக மண்டலம் ஒரு வச்சலவாழி வள்ளி தாயார் விமானம் புஷ்கல விமானம் தீர்த்தம் கபில தீர்த்தம் பிரிஜேஷம் கபில ரிஷி மங்களாசாசனம் நம்மாழ்வார்கள் 11 பாசனங்கள் பாடியிருக்கிறார். எர்ணாகுளத்தில் ஆழ்வாயில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு பக்க பல்கலைக்கழகத்தில் உழவர் பார்த்திரும் பல்கலைக்கழகத்தில் திருக்கற்கரை அப்பனை தரிசனம் செய்யலாம். கட்கரை அப்பன் வாமனமூர்த்தியை நின்ற திருக்கோலம் தெற்கு நோக்கி திருமுக மண்டல பெருஞ்செல்வன் ஆகி தாயார் எல்லா திருத்தலங்களும் தாயார் திருமார்போடு இருக்கிறார். தீர்த்தம் கபல தீர்த்தம் புஷ்கரணி புஷ்கலா விமானம் இங்கு கபில முனிவர்களுக்கு பிரதிட்சையாக சேவை சாய்த்திருக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி வாமனமூர்த்தியாக உலகெல்லாம் எல்லாம் திருவிக்கிர பெருமாளாக தாவி அளந்தார். 3 அடி மண் கேட்டார். 2 அடி உலகத்தை எல்லாம் அளந்து விட்டார். 3வது அடி மகாபலி அவர்களின் தலையில் வைக்கட்டுமா என்று கேட்டார். பெரிய பாதாளத்துக்கு அனுப்பிவிட்டார் என்பது பிரதிட்சம் அல்லவா, பார்த்தோம் அல்லவா. அப்புறம் மகாபலி சக்கரவர்த்திக்கு பிரார்த்தனை செய்கிறார். எல்லாரும் எந்நாட்டு மக்களின் நன்றாகத்தான் பார்த்துக்கணும். எப்போதும் ஒரு வருடம் ஒரு முறையாவது பார்த்துவிட்டு செல்ல கூடாதா? சரி, ஆவணி மாதம் திருவோணத்தின் போது பார். அதுதான் ஓணம் பண்டிகை. இந்த ஊர் முழுவதும் கேரளா முழுவதும் பிரசித்தி பெற்ற இந்த ஊர் தான் திருக்காட்கரை. இந்த இடத்தில் தான் மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் கொடுத்தார். ஓணம் பண்டிகையை தொடங்கி வைத்து வருவாரே இந்த ஊரில் தான் என்பது ஒரு சரித்திரம். கபால ரிஷி வாமனமூர்த்தியை தரிசனம் செய்வதற்காக கபாலின் இடத்தில் தான் உலக இன்பத்தை எல்லாம் குறைத்து கொண்டு பெருமாளை சேவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை போட்டும் கூட கேட்கவில்லை. வாமனமூர்த்தியாக தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஆசை. எம்பெருமான் வாமனமூர்த்தியாக ஆச்சரியமான காட்சி கொடுத்தார் என்று சொல்வார்கள். இன்னொரு சரித்திரம் இருக்கிறது. கேரளாவில் நேந்திரம்பழம், இது நேத்திரப்பழம். நேத்திரம் என்றால் கண். அந்த நேந்திரம்பழம் ஒரு தனிகன் இந்த ஊரில் இருந்தான். அவனுடைய வாழை மரம் ஒரு குலை கூட தோப்பில் வரவே வராது, பட்டு போய்விடும். இந்த பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தார். பெருமாள் அவர் கண்களால் கடாட்சம் தந்தார். கடாட்சம் கொடுத்த உடனே விடுவிடு என்று வளர ஆரம்பித்தது. தோப்பு எல்லாம் ரொம்ப பெரிய பச்சை பசேல் என்று ஆகிவிட்டது. அவனுக்கு ரொம்ப ஆசை. தங்கத்தால் ஒரு வாழை செய்ய வேண்டும் என்று பெருமாளுக்கு கொண்டு கொடுத்தார். அங்கு ஒரு யோகி உட்கார்ந்து கொண்டிருந்தார். நீ பார்த்து சமர்ப்பித்து விடு என்று கூறி அந்த ராஜா வைத்துவிட்டு நீராட போய்விட்டார். பக்கத்தில் இருக்கும் அர்ச்சகர் பார்த்து, இது எப்படி காணாமல் போனது? இந்த யோகி தான் எடுத்து விட்டார் என்று ராஜா சொல்கிறார். ராஜா விசாரிக்க வந்தபோது யோகிக்கு தண்டனை போகும் என்று ரொம்ப வருத்தப்பட்டு, பெரும்பாலும் நான் ஒன்றும் செய்யவில்லை, வைத்து விட்டுட்டுமா அங்கு என்று போனார். நான் அப்படி இப்படி என்று ஆகிவிட்டது. இதே சமயத்தில் அர்ச்சகர் சாமி உள்ள கர்ப்பகிரகத்தை கழுவிவிட போக அங்கே பக்கத்தில் தண்ணீர் போவதற்கு ஒரு ஓட்டை இருந்து அதில் அந்த வாழை மேல போய் சிக்கி கொண்டது. பார்த்து கொண்டே இருந்த உடனே, சரி இதுதான் நடந்திருக்கிறது என்று வாழை குலையை எடுத்து அந்த கோவில் கர்ப்பகிரகத்தில் வைத்துள்ளார். அன்றிலும் இன்று வரை வாழ்வில் உள்ளே வைத்து உள்ளார்கள். நேத்திரம்பலம் என்பது நேந்திரம்பலமாக விளங்குகிற திருத்தலம். காட்கரை அப்பன் ஆச்சரியமான திருத்தலம் என்று ஆழ்வார் காட்டினார். நம்ம ஆழ்வார் திருவாய்மொழி 9ஆம் 10 6ஆம் திருவாய்மொழி பாடுகிறார். திருக்காட்கரை பெருமாள் ஆழ்வாரோடு தன் நிலையும் மீறி இவர் தொண்டர் என்று பார்க்கவில்லை. தான் ஆழ்வாருக்கு தொண்டாற்றுவதற்கு அளவுக்கு ஆழ்வாரோடு பழகியிருக்கிறார் பெருமாள். பக்கத்திலேயே நாம் சாமியை தாசன் என்று பழகினோம். நாங்கள் ஆழ்வாரையும் அவராக வைத்துக் கொண்டு நான் உன்னுடைய காலை பிடிக்கிறேன் என்ற அளவுக்கு பெருமாள் தாசனாக இருக்கிறார். ஆட்கரை பெருமாள் எவ்வளவு எளிதாக இருக்கிறார். ஆச்சரியமான திருத்தலம். இன்றைக்கும் இங்கே ஒரு பிரம்மன்
ரச்சுசு என்று இருக்கும் வாசலில் பார்த்தோம் என்றால் நாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்து யோகி மாட்டிக்கொண்டார் அல்லவா, அவருக்கு போய் அவரே பிரம்மரட்சையாக அரசாக மாறி இந்த ஊரில் எல்லோருக்கும் சேமம் கொடுத்தார். அவரை சாந்தப்படுவதற்கு ஒரு ரிச்சி எழுந்து 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 பார்த்தோம் என்று செய்திருக்கிறார். எம்பெருமானுக்கு அவர்கள் காவல் தெய்வமாக உள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமும் சென்று இந்த திருக்கற்கரை தலத்தை, கேரளாவில் எர்ணாகுளத்தில் இருக்கும் தலத்தை நாம் பின்பற்றி நாம் தரிசனம் செய்து அவர்களிடம் பாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.